கவலை இல்லை, ரொம்ப கேவலப்படுத்தி இருந்தாங்க. நல்லது தானே செஞ்சோம், நாங்க நல்லது செஞ்சு உங்க பேரை காப்பாற்றணும் தானே நாங்க இறங்கி வேலை செஞ்சோம். எந்த லேடிஸுமே பெண்கள் இறங்கி வேலை செய்ய முடியாது சார். இந்த மாதிரி நாங்க செஞ்சு எங்களை அவ்வளவு கேவலப்படுத்தி அதால வந்து பேசி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப மானபங்கப்படுத்தினாரு சார். ஆனா பேக் பெயின் இருக்கு, ரொம்ப பெயினா இருக்கு சார். ஆனா இல்லைன்னா மாறணும்னா கண்டிப்பா ஓகே மாற்றணும். உங்க ஒருத்தருக்காக நாங்க எல்லாத்தையும் வாங்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். பெரம்பூர் தொகுதி முல்லை நகரில் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கள் அங்கு சென்றார்கள். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்கள் எல்லாரையும் வெளியில் போக சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டுக்கொண்டு எங்கள் நிர்வாகிகளும் அமைதியாக சென்றிருக்கும் போது 2 பெண் நிர்வாகிகளை அவர் தாக்கியிருக்கிறார். அதற்கு எங்கள் தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். இப்ப அவங்க கிட்ட பேசினாரு, என்ன நடந்தது ஏதுன்ற விவரத்தை கேட்டாரு. எப்போதும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக கட்சியும் தலைவரும் இருப்பார் என்பதை அவருக்கு காவல்துறை சார்பில் நாங்க எதுவும் தாக்கல அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்றாங்க. அது எப்படி தாக்கல அப்படின்னா எப்படி அவங்க சும்மா படுத்துனுங்க, சிடி ஸ்கேன் இருக்குது, அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல காலால பூட்ஸ் காலால எட்டி வச்சிருக்கிறாரு. இதுதான் இந்த அரசினுடைய நிலைமை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.